வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு கணவன் வந்து மனைவி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மனைவிக்கும் குழந்தைக்கும் அவர் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க மறுக்கலாமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து இப்ப பேச போறோம். இது வந்து 2022 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தீர்ப்பான ஒரு கேஸ் லாவை பத்தி தான் சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரைவசியின் காரணமாக கணவன் மனைவியுடைய மனுதாரர் எதிர்மனுதாரரோட பேரை நான் வந்து சொல்லல. இதுல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மனைவி சம்பாதிக்கிறாங்க, அதனால நான் வந்து அவங்களை பார்க்கணுமா வேண்டாம், மாரலாவும் லீகலாவும் கணவன் மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கறத இதுல வந்து ஒரு கேள்விக்குறி. இதுல கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கணவன் மனைவிக்குள்ள திருமணம் நடக்குது. திருமணத்தினால 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் கணவன் வந்து என்ன பண்றாருன்னா மனைவியை வந்து விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. அதுவும் இல்லாம மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண வேலையில இருக்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சாதாரண ஒரு வேலையில இருக்கிறாங்க. கணவன் இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டதுனால மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றத்துல மனைவி வந்து மனு தாக்கல் செய்யறாங்க. அது இல்லாம மாதம் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் 2 குழந்தைகளுக்கும் மெயின்டெனன்ஸ்க்காக வாழ்வாதாரத்துக்காக மாதம் 23,000 ரூபாய் எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்க மனு தாக்கல் செய்யறாங்க. அது இல்லாம 20,000 ரூபாய் லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக, கேஸ் நடக்குது இல்லையா, அந்த வந்து போற செலவு அது எல்லாத்துக்காகவும் 20,000 ரூபாய் கேட்டு மனு தாக்கல் செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் கணவன் மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, நான் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு மாதம் 23,000 ரூபாய் வேணும்னு கேக்குறாங்க. இத வந்து கணவனுடைய வழக்கறிஞர் வந்து வன்மையா கண்டிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து மனைவியும் வேலை செய்யறாங்க, கணவர் வந்து இப்பதான் வந்து வேற ஒரு வேலையில சேர்ந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில தான் வேலை செஞ்சாரு, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி குழந்தைங்களையும் அந்த ஒய்ஃபையும் அவ்வளவு நல்லா அவர் கவனிச்சுக்கிட்டாரு. அப்போ மனைவி வந்து வேலையிலேயே இருந்தாங்க அப்ப, ஆனாலும் குழந்தைகளுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் அவங்க எதுவுமே செலவு பண்ணல. அவங்க எல்லாமே அவங்களோட அம்மா வீட்டுக்கும் அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கும் தான் அவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சுதான் அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து குடும்பத்துக்காக செலவு பண்றாங்க. அதனால அதுவும் இல்லாம கணவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 50,000 ரூபாய்லாம் நான் வந்து ஏர்ன் பண்ணவே இல்லை, நான் வந்து ஒரு புதுசா ஒரு வேலையில சேர்ந்திருக்கேன், அதுல வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தான் சம்பளம், அதனால என்னால வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது, மனைவி சொல்றது எதுவுமே பொய் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம மனைவிதான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு பப்ளிக்கா என்ன வந்து ரொம்ப டிஃபைன் பண்றாங்க, என்னை வந்து ரொம்ப குறைத்து எல்லார்கிட்டையும் இழிவா பேசுறாங்க. சின்ன குழந்தைங்க வந்து 2 பக்கத்து அப்பா கிட்டையும் இருக்காங்க, அம்மா கிட்டையும் இருக்கிறாங்க, அதனால என்னால வந்து அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது, அது மனைவியும் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கணவனுடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. குடும்ப நல நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் வந்து சாட்சியங்களையும் சந்தர்ப்பங்களையும் ஆதாரங்களையும் கருத்துல கொண்டு கணவனுக்கு மாதம் 5,000 ரூபாய் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு உத்தரவிட்டுட்டு, லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக 20,000 ரூபாய் மனைவி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுல 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுடுது. நம்மளுடைய சேனல் வந்து கிட்டத்தட்ட 21,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நாங்க வந்து கம்யூனிட்டியில வந்து ஒரு போஸ்ட் போட்டோம்னாலோ இல்ல ஏதோ உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா, வீடியோ புதுசா வெளியிட்டோம்னாலோ அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதனால கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குடும்ப நல நீதிமன்றத்தின் தீர்ப்பால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு மேல்முறையீடு செய்யறாரு. அதுல அவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது மனைவி வந்து ஒரு நல்ல வேலையில இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் வருது, நான் இப்பதான் புதுசா ஒரு வேலையில செய்திருக்கேன், எனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தான் சம்பளம், ட்ரையல் கோர்ட்ல வந்து இது எல்லாமே கன்சிடர் பண்ணவே இல்லை, 200 ரூபாய் சம்பளம் வாங்குற என்னால மாதம் 5,000 ரூபாய் எப்படி குழந்தைகளுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும், அதுவும் இல்லாம லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ் வேற கேட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு வந்து மனைவி வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க, முன்னாடி வேலை பார்த்தாங்க தான் இல்லைன்னு சொல்லல, மனைவி வந்து வழியே இல்லாம வாழ்வாதாரத்துக்கு
தனக்கும் தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் தன்னுடைய வயதான பெற்றோரை தான் நம்பி இருக்கிறாங்க. அது இல்லாம 23,000 இன்டீரியர் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணி இருக்கும்போது 5,000 ரூபாய் தான் வந்து குடும்ப நல நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதையும் வந்து இவர் வந்து அப்பீலுக்கு வந்திருக்கிறாரு கணவர். அதனால இதை வந்து நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. 2 பக்கத்து வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வழக்குல பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து கணவன் மனைவிக்குள்ளதான். ஆனா அதுல 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, குழந்தைங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்காக இவங்க வந்து வரல, இந்த அப்பீலுக்கு வரல. இந்த அப்பீல் வந்து மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத பொறுத்துதான். கணவனுடைய வழக்கறிஞர் அந்த 5,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொன்னதை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி வாதாடுறாரு, கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை. மனைவியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, அதுக்காக அப்பீலுக்கு கணவர் வந்திருக்காரு இல்லையா, அதை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வாதாடுறாரு. மேலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெட்டிஷனர் யாருன்னா கணவர். அவர் வந்து மனைவியையும் குழந்தைகளையும் பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து மெயின்டைன் பண்றதுக்கு மாரலாவும் லீகலாவும் அவருக்கு வந்து பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மனைவி சம்பாதிக்கிறாங்க இல்ல அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. அவர் எம்ப்ளாய்மெண்ட் அவருடைய எவ்வளவு சேலரி வாங்குறாரோ அதை பத்தியும் கவலை கிடையாது. ஆனா அதுல அவர் வந்து குழந்தைகளையும் மனைவியும் அவர் வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், அவருக்கு வந்து ஆப்ளிகேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து கீழமை நீதிமன்றம் கருத்துல கொண்டு மாதம் மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் 5,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் வழங்கணும்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்கு. அது வந்து மிகவும் ரீசனபிளான ஒரு அமௌண்ட் தான். இப்ப விக்கிற விலைவாசியில 5,000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. அதனால கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கணவர் தொடுத்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். மேலும் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மனைவி சம்பாதிக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு மனைவி கிட்ட குழந்தைங்களுக்கு மனைவி கிட்டையும் இருக்காங்க, எங்க கிட்டையும் இருக்காங்க, அதனால நான் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணவர் சொல்றாரு. அது ரொம்பவும் தவறு. மனைவியையும் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டியது மாரலாவும் லீகலாவும் கணவனுடைய பொறுப்பு தான், கணவனுடைய ஆப்ளிகேஷன் தான் அப்படிங்கறத நீதிமன்றம் இந்த வழக்கு மூலமா வலியுறுத்துகிறது.